செல்லும். என்ன தமாஷை ஒரே நிக்கிதான் இவன் மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்தான்னு வச்சுக்கோ. இந்த மல்லிகாபுரத்துக்கு மொத்தம் ஐயோ கடவுளே, என்ன பசின்னு மாமனார் சொன்னா போதும். கை கால நிக்காது ஓடும் முடியாம பழிவாக பேசுகின்ற மாமனாரை இட்டு போயிட்டு இந்த மருமகன் நீ பாத்ரூம்ல உட்கார வச்சு பாத்ரூம்ல ஆமா ஆளு ஃபுல்லா போட்டுருக்கோம். தோசையை சுட்டு போடுவாங்க. மாமனார் புட்டு அதுல தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு அடிக்கிறாட்டு சொட்டு விழும் வாயில சொல்லு. சுத்தி வர எப்படியா உனக்கு தெரியாத 1050 ரூபாய் கட்டணும் போட்ட அந்த பேண்ட் சட்டெல்லாம் பிடிக்கனாலுங்க கட்டி இந்த பாவாடைய பொடியா அறுத்துட்டாலுங்க பொடி கவத்துல சிரிப்பா வாக்குது சிரிப்பா எந்த துணி காயுதோ அதை எடுத்து மாட்டாரு. எனக்கு தான் இந்த நிலைமை. இந்நாட்டு இளவரசர் நல்ல ஒரு பெண்ணா பார்த்து மரகதபுரி நாட்டுக்கு வந்திருக்கிற சுப்பராயா டேய் ஊரு சோத்த துண்டுக்கு போறது நல்லதொரு குடும்பம் நாய் வந்த குடும்பம் ஆனந்தம் வந்ததடி ஆனந்தி கோமானா அவங்கடி கோமதி எனக்கு ஒரு மகன் பிறப்பா அவன் என்னை போலவே சொர்க்கத்தின் திறப்பு விழா சொர்க்கத்தின் திறப்பு விழா பக்கத்துல பம்பு போழா ஆசை தீர குதிச்சுக்கலாம். நான் யாரு எப்பேற்பட்டவங்க என்ன பார்த்துனா பாட்டு பாடுவீங்க என்னடாவா என் பேக்ரவுண்ட் என்ன என் பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? போனி பையட்டா ஏரியில என்ன வர விட போறியா? சாப்பாடு கிடையாது சாப்பாடு சாப்பாடா என்ன சாப்பாடு? யமன் சாதம் யமன் சாதம். உங்களுக்கு தலைப்பு யமன் முடிக்க போறான். அவன் பணம் கட்டிட்டு வைத்தியத்துல உட்காந்துக்கிறான். யமன் சாதம். நான் நிக்கிறேன் நீ உட்காந்து எதிரா 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 மோத்தாரி மம்மாளி சைக்கிள் எதிரா. அவன் நாடு போட்ட மாட்டான்னா உட்காருங்க. பாய் யா இனால பச்சை என்ன பாஸ் தெரியுமா? நான் தமிழ் தாங்க. அம்மா எதனா கிராஸா எதனா ஆயிட்டாரு பார்த்தா மாறி போக நினைக்கிறேன். என் நாடு அமரபுரி நாடு. அமரபுரி நாடு. நாட்டு வாட்ச்மேன் சார். காவல்காரன் தூரமல்ல அப்படி. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்ன ஓரம் நிக்க சொல்றேன்னா நீ பெரிய ஆளா தான் இருக்கணும். மரகதபுரி நாடு. நாடு யார் பாடியா? நாடு மரகதபுரி நாடு. மரகதபுரி நாடு. ஆமா. அந்த நாட்டு மன்னர்களா? அது கிடையாது. அந்த வருஷம்
வாசனை பார்த்து கிடையாது. அமைச்சர் ஏய், அதுதான் அமைச்சர். படைத்தளபதி ஏய், என்ன படா சொல்லி சொல்லுவீரா? அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. சூர்யாவுக்குதா? ஏய், ஏய், யாரு ஐயா? ஏய், மரகத நாட்டு காவல்காரன். வாட்ச்மேன்னா காவல்காரனா? உனக்கு தனி உனக்கு கொடுத்துக்கிறாங்களா? டேய், ஏய், ரெண்டு பேரும் நம்ம வாசல்ல நிக்கிறவங்க தாண்டா. ஏய், நம்ம ரெண்டு பேரும் ஒரே துறையில வேலை செய்யறோம். வேலை செய்யறோம். வழி ஏய், வழி. ஏய், வாங்க. நானோ மரகத நாட்டிலிருந்து வரேன். அமரபுரி நாட்டிலிருந்து நான் வரேன். நான் எதுக்கு வந்து தெரியுமா? நான் எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? எதுக்கு வந்துக்கிறேன்? நீ எதுக்கு வந்துக்கிற? ஏய், இரு, நான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். ஆ, நான் எதுக்கு வந்துக்கிறேன்? எதுக்கு வந்துக்கிறேன்? சரி, நீயே சொல்லு. ஏய், நான் எதுக்கு வந்து தெரியுமா? இரு, நான் ஏய், எதுக்கு நான் சொல்றேன் இது. நான் எதுக்கு வந்துக்கிறேன்? நீ எதுக்கு வந்துக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதாவது நீ வந்துக்கிறது எனக்கு தெரியாது. அது நீ சொல்லு. ஏய், நான் சொல்றேன் இது. சரி தம்பி. சரி, நீயே சொல்லு. வாணா, நீ சொல்லு. ஏய், நீ தான் சொல்ற போது. எவ்வளோ பசங்களை போயிட்டு வந்து போன யாரா ஒருத்தர் சொல்லுங்களா? ஏய், மரகத நாட்டு இளவரசிக்கு. இருங்க, நான் சொல்லிடுறேன். ஆ, என் நாட்டு இளவரசர் ஆ, மிருளி ஏய், முரளி முரளி. அவருக்கு பெண் தேடி கொண்டு நாடு நாடா சுற்றி வரேன். நானும் என் நாட்டு இளவரசி மரகத நாட்டு இளவரசி மரகத மாலாவுக்கு மாப்பிள்ளை தேடி வரேன். டேய், டேய், டேய். ஏய், டேய், தேடி வந்த முடியை காலிலே அகப்பட்டு அகப்பட்டு விட்டது. ஐயா, ஏய், நான் பொண்ணு தர்றேன். ஏய், நீ மாப்பிள்ளை மாப்பிள்ளை தேடி தேடுறேன். பரவாயில்ல. ஏய், மாப்பிள்ளை புகைப்படம் இதுல இருக்குது. ஆ, பொண்ணு புகைப்படம் காட்டுங்க. இத பார்த்தையா? ஆல்பம், ஆல்பம் பாரு. போட்டு போட்டா பாரு. சின்ன கோயில் இருந்து எடுத்தது. இதுல ஒரு படம்னா இதா பாருங்கம்மா. இப்படிதாம்மா ஊரை ஏமாத்திக்கின்னு வரான். ஏய், இதையும் உண்மைன்னு கேட்டு நீங்க உட்காந்து பார்த்துக்கிறீங்க. கண்ணு தெரிஞ்சா இல்லையா உனக்கு? கண்ணு தெரிஞ்சா இல்லையா? எங்க செங்கனாவரம் செய்யாறு கிராமம், ஒரு காலனி, வெம்பாக்கம் வழி. இது வெட்டிக்காரு 2000 ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டாரு. இந்த ஊர்ல பெரிய வெண்மையில 2000 ரூபாய் விட்டு வாங்கி ஏமாத்திட்டு எழுதி வச்சுக்கிறாரு. பொண்ணு போட்டா நல்லா இருக்குது. ஏய், மாப்பிள்ளை போய் போன கிடக்குது. ஏய், எடுத்து காட்டு பாப்போம். நீயே எடுத்து பாருங்க. ஏய், நான் தெரியல பொண்ணு போட்டா. மாப்பிள்ளை போட்டா. பொண்ணு போட்டா என் கையில இருக்குது. சரி, இருக்குது. மாப்பிள்ளை போட்டா காணுமா இதுல? யார் யாரு பொண்டாட்டி பத்தினியும் ஆ. அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். ஏய், டேய். ஆ, டேய், இப்ப தெரியுதுடா. இப்ப தெரியுது. எப்படாடி? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் வாத்தியாடுறேன். சரி, டேய். உன் ஊர்ல நான் ஆட்ட ஆட போறேன். நீ சின்ன கோயில்டா டேய். இந்த புடி. ஆ, ஆ, இதுமா. ஆ, விரால் பிடிக்கத்தா? இது. சரி, முருங்க கையில வாரி மூலம் வருகின்ற வெள்ளிக்கிழமை தாலி அறக்கிறோம். ஏய். உமக்கு நிறுத்தம். தாலி கட்ட நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம். மரகதபுரி நாடு நாடு. மரகத மாலா. மாலாவா? ஐயா, 32 லட்சணங்க அப்படியா? மானத்திலே வீசுகிறதை வெண்ணிலவு. என்னது? அப்பேற்பட்ட அழகு. புகைப்படம் கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க. வருகின்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். உடனே நிச்சு பொண்ணு. உன்னுடைய மகளை புகைப்படத்தை பார்த்து என் மகனுக்கு ஏற்ற மங்கை அவள்தான் என்று முடிவும் செய்துவிட்டேன். உன்னுடைய மகனுடைய உருவத்தை பார்த்துக்க முருகலாம். இருந்தாலும் முடியாது. உன்னுடைய மகளை ஒரு நேரா நேரில் பார்க்கிற பார்த்து- அவ்வளவுதானே. மகளே ராஜா. வருங்கால மாமனார் வந்திருக்காருமா பாருங்க. ஐயா. அம்மா, நல்லா இருக்கு. ஏய், புகைப்படத்தை விட என்ன அழகா இருக்கடா. அடி பீசுத்தி பொட்டு நங்கவா. அதை தவறு தட்டி கட்டாமல் விட்டவா. அதான் கொட்டா ஒரே நாத்து அடிக்குதா. அடி பீசுத்தி நான் பொட்டு நங்கவா. அதை தவறுல தட்டி கட்டாமல் ஒரு வார்த்தை. சம்மதி இல்லைன்னா தவறா நினைப்பாங்க. ஏன் புத்தியாவா இருக்கிற நீ? அடி பீசுத்தி அப்பா என்னப்பா இது? அம்மா, பழகிட்டு இல்ல? நீ செத்து வா.
போயிட்டு வாமா. ஒரு பொண்ணு அழக பாருங்க. இந்த பொண்ணை முன்னாடியே பார்த்தோம்னா இந்த 1050 ரூபாய். எல்லா பெண்களும் ஒரே மாதிரி நினைக்காதடா. தப்பு தெரிச்சுக்க. வாழ்ந்த பொண்டாளிடா இது. ஐயா, உடைய மகளை மனமுடிக்க இதுவே நிச்சயம், இதுவே பரி. ஐயா, இதே கை சவுண்டே. அரும்பு தலைச்சினாரு. கை வேற வச்சுட்டாரு. ஐயா, தவறு நினைக்க வேண்டாம். ஒரு பெரிய இடத்தில் சம்பந்தம் செய்கிறோம் என்று சற்று கை நடுக்க. அடடே, கை நடக்குதானே. வேற எதுவும் கிடையாது. வேற எதுவும் இல்லையே. உடைய மகளை மனமுடிக்க நிச்சயம். ஐயா, இதுவே பரி. பெண் உலதை, பொன் எனது. பெண் உலதை, பொன் எனது. பெண் உலதை, பொன் எனது. என் மகளுக்கு புன்னகை உண்டு. அந்த புன்னகையோடு கொஞ்சம் பொன்னகை வச்சு அனுப்புறேன். ஆகட்டும் ஐயா. ஐயா. திருமணம் என்னோட வந்துருங்க. சாப்பாடு உங்களுக்கு, எங்களது. சாம்பார் எங்களுக்கு. தீனி மாடு எதுவுமே தீனிலே ஊரு முன்ன வந்துடுறேன். சாப்பாடு தாங்க முக்கியம். போதும் என்று சொல்லக்கூடியது. போடாமீங்க. டேய், ஒரு பெண்ணை பார்த்து நிச்சயம் செய்து விட்டோம். தாழ்த்தி விட கதின்னு இருக்கிறோம். எப்படி அவனோட மனவரைக்கு அழைத்து வந்து பெண்ணு அழக பாத்தியா? அழக பார்த்த உடனே மனம் தெரிஞ்சிடுவான். செஞ்சிருவான். வெள்ளிக்கிழமையே கல்யாணம் மீண்டும் டாபர் மாமா எதுக்கு வந்துக்கிறேன் தெரியுமா? சந்தோஷமா செய்து நாட்டு இளவரச திருமணம். மாடு கண்ணு கூட போறாங்க படிச்சுட்டு. நீ நல்லா இருந்து கிளம்பு. மருமா ஆமா செல்லும். என்ன தமாஷ் ஒரே நிக்கிதான். அப்படியே மென்டல் கற்பனையா போச்சு அப்பா. இவன் மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்தான்னு வச்சுக்கோ. இந்த மல்லிகாபுரத்துல மொத்தம் ஐயோ கடவுளே, என்ன பசின்னு மாமனார் சொன்னா போதும். கை கால நிக்காது ஓடும் ஒடியாரமா தலைவரா அதே இதுல வைக்கிறது தலை வைக்கிறது இதுல என்ன ஒரு பழிவாங்க பேசுகின்ற மாமனாரை இட்டு போயிட்டு இந்த மருமகன் நீ பாத்ரூம்ல உட்கார வச்சு பாத்ரூம்ல ஆமா ஆளு ஃபுல்லா போட்டுருக்கோம். தோசையை சுட்டு
சொட்டு போடுவாங்க. பார்த்துவேன். மாமனார் புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவாரு. எனக்கு அப்படியே சொட்டு சொட்டு அடிக்கலாட்டி சொட்டு சொட்டு விழும். வாயில கல்லு. சரி நான் போறேன். வீட்டு பக்கம் போயிட்டு வரேன். சரியா போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அப்படியா போய் வரேன். புரியுதா? எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உணர்த்தி விட்டு எந்த நாட்டில் வா என்று சொல்ற நாங்கள் இருவர் அனிமல் ஓட்டுக்கு செல்ல வேண்டும். ஊட்டி அறுத்துருவேன். புரிய துணமா வாயில் போட்டமா எப்படியா கூட நான் கேட்டு இருப்பாங்க. அவன் பணத்தை கட்டின பதம் வாங்கிட்டான். ஆட்டா சரி கூட திருமணம் என்று கூறி நான் யாருக்கு தெரியுமா திருமணம்? எனக்கு மனவுக்கு மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கு உனக்கு இளவரசி ஆளாவிற்கு எனக்கு திருமணமா? ஆய்ந்தால் மனவோடு அவளை விட்டு நான் வரமாட்டேன். கேட்க மாட்டான். போது கேட்க மாட்டேன். எப்படிடா கேட்ப? நீ எப்படி கேட்ப? நீ பிறந்த உடனே தாய் இருந்து விட்டா. அன்று முதல் இன்று வரை உன்னை என் மார் மீதும் மடி மீதும் தூக்கி போட்டு செல்லமா வளர்த்தண்டா. நான் உயிர் வாழ்வதே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் முரளி என்று வாழ்கின்றனே. அப்படிப்பட்ட மகனே இந்த தந்தையின் வார்த்தை கேட்காத போது நான் புறப்படுகிறேன் அப்பா. என் வார்த்தை எப்போது கேட்க மறுத்தாயோ அப்போதே உன் கண்ணெதிரே இதே இடத்துல என் உயிரை விட போறேன்டா. கரண்ட்ல கை வைக்கிறவாடா நாங்க வீட்டுல கரண்ட் கிடையாது. அந்த பிள்ளை உயிரோடு வாழணும். நான் வரவில்லை என்றால் இதயத்தில் உங்கள் உயிரை மாற்றிக் கொள்வீர்களா? பாலா கழுத்துல தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தையே நீ உயிரோடு பார்க்கவே முடியாது. முந்தி தவம் இருந்த முன்னொரு நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவி அப்பா. நீங்கள் தான் என்னை வளர்த்து அயல் நாடு சென்று வாடா மகனே என்று அனுப்பி வைத்து இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு வருகின்றேன். நாட்டுக்கு வருவேன். மன மேடையில் அமருவேன். அந்த பெண்ணின் கைத்தில் மாலையிட்டு தாலி கட்டுவேன். ஆனால் ஒன்று என்றால் அநேக அர்த்தம் உண்டு. அந்த பெண்ணின் முகத்தை ஒருபோதும் பார்க்கவே மாட்டேன். தாலி கட்டி அடுத்தோடைய வந்து விடுவேன். இந்த அபரிமிதத்தை எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன்டா. என் மகன் சட்டம் போடுறான்டா. மணவரைக்கு வருவானா? மணமேல வருவானா? தொட்டு தாலி கட்டுவானா? அந்த மாலா முகத்தை பார்க்கவே மாட்டானா. தாலி கட்டி அடுத்த நொடியே மனோ என்று செல்கிறானா. அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி அமையுமோ? சிரிக்காதீங்க ஐயா. சிரிக்கிறா